உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாய். 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 ஹலோ. 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 நீ எங்கடா போற? இங்கேயே நில்லு. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. God bless you. Thank you. பியூட்டிஃபுல். ரியலி. அப்படியா? பியூட்டிஃபுல், ரியல்லி பியூட்டிஃபுல். வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா சரி இருக்கட்டும், நீங்க தானே சொல்றீங்க, சொல்லிக்கோங்க. Hi, I'm Malishka. ஹாய், ஐ அம் ஆகாஷ். அப்புறம் நாங்க இங்க வந்தாச்சு. என் மருமக எங்க? பிஸியா இருக்காளா? ஆமாமா, அங்க இருந்து நேரா ரைட்ல வந்துருங்க. இல்ல நான் பிஸியெல்லாம் இல்ல. அது நான் வந்து ஃபோக் டான்சர்ஸ கூப்பிட்டு இருந்தேன். உங்களுக்கு பஞ்சாபி சாப்பாடு பிடிச்சிருந்தது இல்லையா? அப்போ எங்க கிராமத்து கலாச்சாரம், டான்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கும்னு நான் கூப்பிட்டிருக்கேன். இப்ப இதையும் நீதான் பண்ணுவியா லட்சுமி? முன்னாடி நிறைய ஹெல்ப் பண்ண, அப்ப எங்களுக்கு புரிஞ்சுது, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனா திரும்ப திரும்ப இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல லட்சுமி. உனக்கு உன்னை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா அட்லீஸ்ட் எதிரில இருக்காங்கல்ல, அவங்கள பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த தீமை பார்த்தல, இது மாமோட ஐடியாவா இருக்காது. நீயே பாரு, நல்லா சுத்தி பாரு. நாம என்ன கிராமத்துல இருக்கோம்? எக்ஸ்கியூஸ் மீ ரிஷி, உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையா என்ன? ஐ மீன், நான் இப்போ ஏன் கேக்குறேன்னா, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலன்னு நீ ஏன் டிசைட் பண்ற? ஆக்சுவலி இங்க ரொம்ப அழகா இருக்கு. நாங்க பல தடவை இந்தியா வந்திருக்கோம், ஆனா இப்பதான் புதுசா இந்தியாவுக்கு வந்த மாதிரி இருக்கு. அதான் மனித இயல்பு. நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு எதிர்க்கவே இருக்கும், ஆனா அதுக்கு மதிப்பு இருக்காது. இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் லட்சுமி கிட்ட சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் என்ன பத்தி சொன்னப்பா, நாங்க வேற கண்ட்ரில இருக்கோமா, அதனால இங்க இருக்கிற கலாச்சாரம் எல்லாமே எங்களுக்கு மறந்து போச்சு. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து திரும்ப அங்க வரவங்க சொல்லுவாங்க ஈஸ்ட் ஆர் பெஸ்ட், இந்தியா இஸ் த பெஸ்ட். அது அவங்க மனசார சொல்றது. அதனால இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் லட்சுமிக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க் யூ சோ மச் லட்சுமி. இருக்கட்டும், தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். அப்புறம் இன்னொரு ரகசியம் சொல்லிடவா? எங்களுக்கு இந்தியன் ஃபுட் பிடிக்காதுன்னு அன்னைக்கு சுதா மேடம் சொன்னாங்கல்ல, திராட்சை புளிக்குதுங்கிற மாதிரி. ஏன் சொல்றேன்னா, இந்தியன் சாப்பாடு கிடைக்காதனால நாங்க அங்க கான்டினென்டல் சாப்பிடுறோம். அதனாலதான் இன்னைக்கு லட்சுமி சமைச்ச சாப்பாடு பார்த்ததும் அப்படியே ஒரு புளி பிடிச்சிட்டோம். என்ன? எக்ஸாக்ட்லி. லட்சுமி கிட்ட இருந்து ரெசிபி கூட வாங்கினேன். இன்னைக்கு லட்சுமி திரும்பவும் இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுத்து எங்களை அசத்திட்டா. இட்ஸ் ரியல் இந்தியா. அவங்க வந்துட்டாங்க, நான் வரேன். அட ரிஷி, உங்க டாடி எங்க? அண்ட் மாம், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போ பார்ட்டிக்கு வர மாட்டாங்களா? இல்ல வருவாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? அவங்க இல்லாம பார்ட்டி எப்படி நடக்கும்? இப்ப வந்துருவாங்க. இன்ஃபேக்ட் நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருந்தது அண்ட் ஆஃபீஸ்ல மீட்டிங் இருந்ததுனால வரதுக்கும் லேட் ஆயிடுச்சு. நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். உனக்காக தான் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுட்டு நீ கீழே வந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்க ரிஷி? உன்னோட சாய்ஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு உன்னையே பிடிக்கல. அப்புறம் எப்படி உன்னோட சாய்ஸ்? இவனுக்கு என்னதான் ஆச்சு? அன்னைக்கு போனை தண்ணில தூக்கி போட்டான், துணி எடுத்து கொடுத்தா அதை ஷூவால மிதிக்கிறான். அவனோட எல்லா துணிகளும் ட்ரை கிளீனிங்க்கு போயிருக்கு. அதனாலதான் நான் இதை எடுத்து வச்சேன். இப்ப அவன் வேற என்னத்தை போட்டுப்பான்? அவன் என்ன வேணாலும் போடட்டும், எனக்கு என்ன. பின்னாடி அஹானாவோட ஆல்பம் பார்க்கும் போதெல்லாம் அழ போறான். அட கடவுளே, வந்ததே வேற வேலைக்கு. இந்த ரிஷியால அதையும் மறந்து நான் போயிட்டேன். இங்க வச்சுட்டு போன அன்னைக்கே நான் சொல்லிருந்தேனே.
அவாய்ட் பண்றியா? உன்னையா? இல்ல, ஒரு டாபிக்க பத்தி பேசாம நீ மறுக்கறல்ல, அது சொன்ன. எஸ்கேப் ஆகுறியே, இப்போ அது பேசலாமா? உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர போகுது. ரிஷி அப்பாவாக போறாரு, லக்ஷ்மி அம்மாவாக போறாங்க. இது எப்படி ஆச்சு? இது எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ன தெரியும்? ஏன் என்கிட்ட கேக்குற? என்ன நீதான் உடைச்சிருப்ப, அதுவும் வேணும்னே. நான் எதுக்காக அதை உடைக்கணும்? ஏன்னா நீ எனக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிற. நீ கொடுக்கறத நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது உன் சாய்ஸ்ல. இப்ப கார்ட்டூன் மாதிரி வீட்டுக்குள்ளே சுத்த சொல்றியா? உனக்கு அப்படி தோணுதா? எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாரும் உன்ன மாதிரி பைத்தியம் கிடையாது. நானும் பைத்தியம். என்னது பைத்தியமா? நான் பைத்தியம் கிடையாது. நான் பைத்தியம் இல்ல. முதல்ல என்ன நீ பைத்தியம் நினைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். நீ செய்யறது, நீ பண்றது எல்லாம் தெரியும். உண்மையிலேயே என்கிட்ட உன்னோட அர்த்தம் இல்லாத பேச்ச கேட்கறதுக்கு டைமே இல்ல. கேக்கிட்டு மட்டும் டைம் இருக்கு பாரு. லக்ஷ்மி, 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 நான் சொல்றத கேளு. எனக்கு உன் பேச்சு கேட்கறதுக்கு டைம் இல்ல. முடியாதுன்னு சொல்ல முடியாது. சொல்றத கேட்டுதான் ஆகணும். கேக்கூட வா. என்ன ரிஷி? ரிஷி, முதல்ல என் கையை விடு. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க தான் சொன்னீங்க மத்த பசங்களோட பேசி இம்ப்ரெஸ் பண்ணனு. அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிஷிய கோபப்பட வைக்க அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னேன். ரிஷி இங்க இல்ல, தெரியறானா? இல்ல தானே? அவன் இல்லாத போது நடிக்கிறத நிப்பாட்டு. ரிஷியோட ரூமுக்கு போ, அவன் அங்கதான் இருப்பான். நேரா அவன் ரூமுக்கு போய் அங்க நடிச்சு காட்டு. அதாவது தெரியாம அங்க வந்த மாதிரி காட்டிக்க. அங்க போயிட்டு நான் திரும்பி வரணும்னா எதுக்காக நான் அங்க காரணம் எல்லாம் என்கிட்ட கேட்காத. நான் சொன்னதை மட்டும் செய். நீ அங்க இருந்து திரும்பி வரும்போது அவன் உன்னை தடுக்க முயற்சி செய்வான். நீ நிக்காத. அவன் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காத. நேரா அங்க இருந்து திரும்பி வந்துரு. போ. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கான், அவன் ரூம்ல இருப்பான். I'll just go. நான் தான் சொன்னேன்ல, வீட்ல எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், பையன் வீட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. நீ பாட்டுக்கு பேசி தொல்லை கொடுத்துட்டே இருக்க. அப்ப நீயே இது சரி பண்ணி கொடு. வா. நான் ஒண்ணு இது எதுவும் பண்ணல. நீ தான் எல்லாத்தையும் பண்ணிருக்க. அண்ட் உனக்கு தைக்க தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. கம் ஆன், பண்ணு. ஏய் ஹலோ, எனக்கு ஷர்ட் ஃபுல்லாவே தைக்க தெரியும். நான் ஒரு எக்ஸ்பர்ட். அப்படியா? நீ முதல்ல இதை சரி பண்ணு, அப்புறம் மத்தத பார்க்கலாம். நல்லா யோசிச்சு சொல்லு. முதல்ல ஊசி நூலை குடுக்கணும். அப்புறம் கழுத்துக்கு இவ்ளோ பக்கத்துல இருக்குன்னா தைக்கிற ஊசி உன் கழுத்துல பட்டுச்சுன்னா அதுக்கு நீ என்ன குத்திருச்சுன்னா சொல்ற? அப்புறம் நீ என்ன எக்ஸ்பர்ட்? முதல்ல நீ தச்சு காட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன என்ன பாக்குற? இப்ப மட்டும் உனக்கு கீழே போக லேட் ஆகும். எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன? இந்த ஊசி உடம்ப குத்திரக்கூடாதுன்னு சொன்னேன். Don't smile. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.